ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாதாரண நாள் கிடையாது. இன்றைக்கி பங்குனி உத்திரம் பௌர்ணமி சேர்ந்து வரக்கூடிய நாள். இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள். எங்கள் வீட்டில் எல்லா பௌர்ணமிக்கும் நான் கும்பம் வச்சு வழிபடுவேன். அதுக்கு ஒரு தட்டில் இல்லை இலை வச்சுக்கலாம். அதுக்கு அடியில் பச்சரிசி மஞ்சள் போட்டு ₹1 கோயின் வச்சு அதுக்கு மேலே கும்பம் வைக்கணும்னு. இந்த கும்பத்தில் பச்சை கற்பூரம், ஏலக்காய், வாசனை பொருட்கள் எல்லாம் போட்டு ₹1 கோயினும் உள்ளே போட்டு நிரப்பி வச்சுக்கிடுங்க. அதுக்கு மேலே ஒரு தேங்காய் மஞ்சள் தடவி சந்தனம் குங்குமம் வச்சு போடுங்க. பூ பிரசாதம் பண்ணி வைங்க. நெய் தீபம் எனக்கு ஏற்றி வழிபடுங்க. எங்கள் வீட்டில் எல்லா மாதமும் நான் இப்படி தாங்க பண்ணுவேன். ஐஸ்வர்ய கோலம் போட்டிருக்கேன். வெள்ளி செவ்வாய் ஐஸ்வர்ய கோலம் போடுவேன். விசேஷ நாட்களுக்கும் ஐஸ்வர்ய கோலம் நான் பூஜா ரூமில் போடுவேன். வாசலில் போடக்கூடாது, கால் மிதிப்படக்கூடாது. பண்ணும்போது நான் சத்யநாராயண பூஜையும் பண்ணுவேனுங்க. விளக்கேற்றின பிறகு தூபம் காமிக்கணும். முருகருக்கும் இந்த நாளுங்க. எங்கள் குலதெய்வ சாமிக்கும் விளக்கேற்றி நெய் தீபம் ஏற்றி பிரசாதம் பண்ணி வச்சுருக்கேங்க. கும்பம் வைக்கும்போது நான் கனகதாரா ஸ்தோத்திரம் படிப்பேன். சத்யநாராயண பூஜை பண்ணுவேன். இன்றைக்கி பங்குனி உத்திரமானதுனால நான் காலையிலேயே கும்பம் வச்சு வழிபட்டேன். இல்லை சாயந்தரம் தான் பூஜை பண்ணுவேன். உங்களுக்கு எப்போ வசதியோ அப்போ பண்ணிக்கலாங்க. இந்த புக்கு தாங்க படிப்பேன், கனகதாரா ஸ்தோத்திரம். கடையில் வாங்க கிடைக்கும். படிக்க தெரியாதவங்க ரேடியோவில் போட்டுக்கிடுங்க, டேப்பில் போட்டு கேட்டுக்கலாம். தமிழ் வேத திருட்டும் படிப்பேங்க. இது திரி நீட்டக்கூடிய குச்சிங்க. இது பூஜை சாமான் விற்கிற கடையில் கிடைக்கும். இது வச்சு தாங்க திரி சரி பண்ணணும். இது சத்யநாராயண அஷ்டோத்திரங்க. இதுதான் நான் பூஜை பண்ணும்போது படிப்பேங்க. சத்யநாராயண பூஜை பண்ணும்போது வீட்டுக்கு ஐஸ்வர்யம் உண்டாகும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி பூஜை பண்ணுறீங்கன்னு கமெண்டில் பண்ணுங்கள். சத்யநாராயண பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன். முதல் பூஜை ஆரம்பிக்க முன்னாடி விநாயகர் ஸ்லோகம் படிக்கணும். பண்ணி முடித்து ஆரத்தி காணிக்கணும். அவ்வளோதாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை. எனக்கு இது ஒரு நம்பிக்கைங்க. மன அமைதி கிடைக்கும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ மை சேனல். பொறுமையாக வீடியோ வாட்ச் பண்ணுங்க. தேங்க்ஸுங்க. சந்தான லக்ஷ்மி வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பாக்கியம் வரப்போகுதுங்க. அதுக்கு தான் நான் வளையல் வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்கேன்.
Thank you friends for watching my video. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். அமைதி, வளம், ஆசீர்வாதம்